இன்னைக்கு வேளச்சேரியில ஸ்ரீ அக்ஷயம் ஹோட்டல் வந்துருக்கோம். என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்க, ஃபுட் வெரைட்டிஸ் அண்ட் டேஸ்ட் எப்படி இருக்கு எல்லாம் பார்ப்போம். பில்டிங்கோட ஃப்ரண்ட் ஃபேஸ்ல இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் நல்ல பெரிய எல்இடி சைனேஜ் போர்டு வச்சிருந்தாங்க. கீழே ஒரு குட்டி பிள்ளையார் சன்னதி இருந்தது. பில்டிங் நல்ல டால் பில்டிங். கிரவுண்ட் ஃப்ளோர் சேர்த்து மொத்தம் 4 ஃப்ளோர் இருக்கும். பில்டிங் லெஃப்ட் சைட்ல இன்னொரு பெரிய சைனேஜ் வச்சிருந்தாங்க. வெஜ் ரெஸ்டாரண்ட், ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கர்ஸ், வைபவம் பேங்க்வெட் ஹால் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணிருந்தாங்க. இன்னைக்கு இந்த எல்லா ஃபெசிலிட்டிஸ் பத்தியும் டீடைல்டா கவர் பண்றேன். ஷாப்க்கு ஜஸ்ட் வெளியில லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைட்ல ஆம்பிள் கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு. ஒரு 8 to 10 கார்ஸ் ஈஸியா பார்க் பண்ணிக்கலாம். ஈவன் ரோட்லயுமே ஒரு 4 to 5 கார்ஸ் பார்க் பண்ணிக்கலாம். ஈவினிங்ஸ்ல கஸ்டமர்ஸ் நிறைய வருவாங்க. பட் அக்ஷயம்ல வேலை பார்க் ஃபெசிலிட்டி இருக்கு. பார்க்கிங் பத்தி கவலைப்பட வேண்டாம். ஷாப் லொகேஷன், அப்புறம் டைமிங்ஸ், அப்புறம் என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு அக்ஷயம் சூப்பர்வைசர் கிட்ட கேட்டேன். சார் எக்ஸைட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம விஜயநகர்னு சொல்லுவாங்க, தாம்பரம் மெயின் ரோடு எக்ஸைட்டாக லொக்கேட் ஆகிருக்கு சார் இந்த ஹோட்டல் ஸ்ரீ அக்ஷயம். சார் மொத்தம் வந்து 3 ஃப்ளோர் இருக்குது சார். கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டால், ஸ்வீட், பேக்கரி அது மாதிரி. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா டைனிங், செகண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா டைனிங், தேர்ட் ஃப்ளோர் வந்து பார்ட்டி ஹால் இருக்குது சார். 7 o'clockலாம் ரெடி ஆகிடும். அது மாதிரி லஞ்ச் பார்த்தீங்கன்னா 12 o'clockலாம். ஸ்நாக்ஸ் டைம் வந்து 4லேருந்து 7 வரல சார். டின்னர் பார்த்தீங்கன்னா 7 o'clock, 11 o'clock வரல சார். கிரவுண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ், பேக்கரின்னு வகை வகையா வச்சிருந்தாங்க. காஃபி, டீ ஸ்டால் கூட இருந்தது. பேக்கரி செக்ஷன்ல பாத்தீங்கன்னா பர்த்டே கேக்ஸ், மஃபின்ஸ், பேஸ்ட்ரீஸ், கப் கேக்ஸ், ப்ரௌனிஸ் அப்படின்னு வகை வகையா வச்சிருந்தாங்க. இதெல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கே ஒரு 5 நிமிஷம் ஆயிடும் போல் இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர்லயே டேபிள் சேர்லாம் போட்டு ஒரு மினி ரெஸ்டாரண்ட் மாதிரி செட்டப் பண்ணிருந்தாங்க. நீங்க காஃபி, டீ, ஸ்நாக்ஸ், கேக்ஸ் இதெல்லாம் ஆர்டர் பண்ணி அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். டைனிங் ஏரியா, அப்புறம் பேங்க்வெட் ஹால் அதெல்லாம் போறதுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர்ல நல்ல பெரிய டைனிங் ஏரியா, க்ளோஸ் டு 15 to 20 டேபிள்ஸ் கிட்ட இருக்கும். சிமிலர் டைனிங் ஏரியா தேர்ட் ஃப்ளோர்லயும் இருக்கு. வீக்கெண்ட்ஸ்ல கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அவங்கள அகாமடேட் பண்றதுக்கு தேர்ட் ஃப்ளோர் டைனிங் ஏரியாவை ஓபன் பண்ணுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் முடிஞ்ச உடனே டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மெனு கார்டு டிஸ்பிளே, வாட்டர் பாட்டில்ஸ், கட்லரிஸ், டிஷ்யூ பேப்பர் இதெல்லாம் ரெடியாக வச்சுட்டாங்க. ஒரு ஸ்டாஃப் வந்து அன்னைக்கு ஸ்பெஷல் ஐட்டம்ஸை வந்து ஒயிட் போர்டில் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக இருந்தது. டெய்லி ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் மாறும். அன்னைக்கு இருக்கிற ஐட்டம்ஸை இந்த மாதிரி ஒயிட் போர்டில் டிஸ்பிளே பண்ணுவாங்க. அக்ஷயம்க்கு வந்து சில கஸ்டமர்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணேன். எல்லாருக்குமே அக்ஷயம் ரெஸ்டாரண்டோட ஃபேவரட் நினைக்கிறேன். எதனாலன்னு அவங்க ஃபீட்பேக் நீங்களே கேளுங்க. குட் ஈவினிங். நாங்கள் ஈவினிங் இன்னைக்கு அக்ஷயம் ஹோட்டலுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்தோம். வி ஹேட் மிக்ஸ்ட் பஜ்ஜி, plain dosai and barotta along with coffee. Taste was very good, no doubt about that, and we strongly recommend to visit this hotel. Thank you. Hello sir, we had a nice snacks today. We ordered for sambar vada and bonda. It was very nice. I am a regular customer for this hotel. Dinner and breakfast sometimes. Okay. So generally the food is very awesome here. Okay. Decent hotel and good price. Value for money. நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக வந்தேன். வடை அண்ட் போண்டா ஆர்டர் பண்ணேன். இட் இஸ் ரியலி குட், நைஸ். The food is very good. Taste wise it is good, but and also the quality is very good. Okay. As we see. The food was nice. Like I'm just here for the variety, different taste here. Food is like quality wise is nice. Price is also reasonable. So yeah, I just recommend to others also. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வேளச்சேரி அக்ஷயம் ஹோட்டலில் ஐ ஹேட் அ ஃபேபுலஸ் டின்னர் டுடே. ஸோ பன்னீர் மஷ்ரூம் மிக்ஸ் ஆன ஒரு டிஷ், அண்ட் தென் வி ஹேட் திஸ் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ஆல்சோ. ரியலி குட். கொஞ்சம் ஸ்பைசியாக அட் த சேம் டைம். வி ட்ரைட் போத் ஆஃப் தம் பன்னீர். அக்ஷயம் ஆக்சுவலி ஐ கேன் ரெக்கமெண்ட் பிகாஸ் டேஸ்ட் இஸ் ரியலி குட். அண்ட் ஆல்சோ ஐ வில் சஜஸ்ட் டு சப்ஸ்கிரைப் Jai Daily Vlogs. Yeah, please to subscribe. 6:45, 7 PM நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்து ஒரு கார்னர் சீட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. 4 ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் நான் ஆர்டர் பண்ணேன்.
சில்லி கார்லிக் மஷ்ரூம்ஸ், வெஜ் ஆம்லெட், பொட்லம் இட்லி, சில்லி பொட்டேட்டோ ஃப்ரைட் ரைஸ். ஆர்டர் பண்ண எல்லா ஐட்டமுமே ஒன் பை ஒன்னா சீக்கிரம் கொண்டு வந்துட்டாங்க. 4 ஐட்டமுமே டேபிள்ல ஒண்ணா வச்சு பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருந்தது. வெஜ் ஆம்லெட் பேரு யூனிக்கா இருந்ததுனால ஃபர்ஸ்ட் அதை ட்ரை பண்ணேன். பார்க்க ஆம்லெட் மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்ல இருந்தது. தொட்டுக்க 2 வகை சட்னியும் சாம்பாரும் கொடுத்தாங்க. Veg omelette. நீங்க யாரும் பயப்பட வேண்டாம், இந்த ஐட்டம் பியூர் வெஜ் தான். விற்கும்போது நல்லா சாஃப்டா இருந்தது. கடலை மாவு போட்டு செஞ்சிருப்பாங்க போல் இருக்கு. டேஸ்ட் பண்றதுக்கு நம்ம வீட்டுல செய்யற அடை மாதிரி இருந்தது. Next, chili garlic mushroom starter. நான் ஆர்டர் பண்ண ஈவினிங் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்ல ஒரு சைனீஸ் ஐட்டம் இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு தான் இந்த சில்லி கார்லிக் மஷ்ரூம் ஆர்டர் பண்ணேன். பார்க்க நல்லா ஸ்பைசியா வெஜ்ஜீஸ்லாம் போட்டு நல்லா இன்வைட்டிங்கா இருந்தது. ஒரு பீஸ் எடுத்து வாயில போட்டாக்க நல்லா கிறிஸ்பியா டேங்கியா அந்த சாய் சாஸோட ஃப்ளேவரோட டேஸ்ட் சும்மா வேற லெவல். It's top tier taste. சில்லி கார்லிக் மஷ்ரூமோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ டெஃபினட்டா இதுக்கு 3T பேட்ச் கொடுத்தே ஆகணும். Potlam idli. நெக்ஸ்ட் வெஜ் ஆம்லெட் மாதிரியே பொட்லம் இட்லியும் பேர் யூனிக்கா இருந்தனால அதை ஆர்டர் பண்ணிருந்தேன். பொட்லம் பிரிக்கிறதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல் தான். பொட்லம் பிரிச்சு உள்ள எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கவே ஒரு சர்ப்ரைசிங்கான ஃபீல் கொடுத்தது. பிரிச்சு உள்ள பார்த்தோம்னா இட்லி அப்படியே அந்த பொடியோடையும் அந்த சட்னியோடையும் சேர்ந்து சும்மா சூப்பரா இருந்தது. மிளகாய் பொடி வந்து நல்ல ஸ்பைசஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அவங்களே அரைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வாழை இலையோட மனமும் அந்த மிளகாய் பொடியோட வாசனையும் சேர்ந்து சும்மா வேற லெவல்ல இருந்தது. பொடியோட கலருக்கும் வாசனைக்கும் மட்டுமே டாப் ரேட்டிங் கொடுக்கலாம். பொட்டலம் கொடுத்த ஃபீல் நான் இருந்தேன். கையால சாப்பிட்டோம்னா கேமராலாம் என்ன ஆயிடும். அந்த ஸ்பூனால இட்லியை பிக்க கூட எனக்கு பொறுமை இல்ல. இந்த மிளகா பொடியும் சட்னியும் காம்பினேஷன்ல பொடியை பத்தி சொல்லி ஆகணும். உப்பு காரெல்லாம் கரெக்டா போட்டு செஞ்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. You should must try. பொட்டலம் இட்லிக்கும் 3T பேட்ச். Chili potato fried rice. லாஸ்டா சில்லி பொட்டேட்டோ ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன். பொட்டேட்டோவை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி அதை ஃப்ரைட் ரைஸ்ல போட்டு தருவாங்கன்னு நான் நினைச்சேன். பட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணி அதை வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுத்தாங்க. நல்ல கிரியேட்டிவான ஐடியான்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் நான் இதுக்கு டேஸ்ட் பண்ணதில்ல. டேஸ்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூனிக்கான டேஸ்ட். 3rd ஃப்ளோர்ல பேங்க்வெட் ஹால் வச்சிருக்காங்க. ஒரு 100 to 150 பீப்புள் சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கும். எல்லா சேர்ஸ்க்குமே கவர்ஸ் போட்டு நீட்டா அரேஞ்ச் பண்ணி சென்ட்ரல் ஸ்டேஜ்ல சோஃபா வித் டெக்கரேஷன்ஸோட சூப்பரா நீட்டா இருந்தது. பேங்க்வெட் ஹால் வந்து பர்த்டே பார்ட்டிஸ், நேமிங் செரமனிஸ், ஃபேமிலி ரீயூனியன், அப்புறம் கார்பரேட் ஈவெண்ட்ஸ், அப்புறம் என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பார்ட்டி ஹால்லயே பேக் சைட்ல ஃபுட் சர்வீஸ் இருக்குன்னு 2 rows ப்ரொவைட் பண்றாங்க. ஒரு பேட்ச்க்கு ஒரு 30 பீப்புள் கிட்ட சாப்பிட்டுக்கலாம். ஹால் ரெண்ட் பாத்தீங்கன்னா 4 ஹவர்ஸ்க்கு 13,000 rupees சார்ஜ் பண்றாங்க. ஃபுட் அண்ட் டெக்கரேஷனுக்கு செப்பரேட் சார்ஜ். பஃபே சர்வீஸ் வேணும்னா 2,500 rupees எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். நீங்க புக்கிங் பண்ணும்போது எல்லா டீடைல்ஸும் இன்க்ளூடிங் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அவங்க டீடைல்டா உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இன்னைக்கு அக்ஷயம்ல டின்னருக்கு ஃபியூ ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணோம். ஸோ ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணது, அப்புறம் கஸ்டமர்ஸ் கிட்ட ஸ்டாஃப் கிட்ட பேசுனது எல்லாமே சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கீழே அக்ஷயமோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்ட்டி ஹால்ஸ் மற்ற ஃபெசிலிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணணும்னா ஃபுல் டீடைல்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ். See you all in another video. Until then, bye from Jay. Thanks for watching the video. Don't forget to like, comment and share the video with your friends. Please subscribe and press bell icon for notifications.